Hey singers, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Prisoner of Beautyல எபிசோட் நம்பர் 10. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் அட்வைசர் கிட்ட வந்து பேசுறாங்க. அட்வைசர் ஹீரோ நீ நினைக்கிற மாதிரி பட்ட ஆளு கிடையாது. அவ ரொம்ப நல்லவே, வெளியில தான் கரடு முரடா இருப்பான், உள்ளுக்குள்ள ரொம்ப சொக்க தங்கம் அப்படின்றாங்க. ஹீரோயினும் அப்படின்னா இவ்வளவு நாள் நான் அவனை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு புரிய வச்சதுக்குன்னு. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்களோட மாமியாரை பாக்குறதுக்காக போயிருக்காங்களா. மாமியார் கேக்குறாங்க, வர வர நீ சரியா கிடையாது, உன்கிட்ட குடும்ப பொறுப்பு எல்லாத்தையுமே ஒப்படைச்சா ஒரு மெழுகுவர்த்தி வாங்கி எங்களோட சொத்தலாத்தையும் கரைச்சிருவ போல இருக்கே அப்படின்னு. ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வரவு செலவு கணக்கையும் நான் பார்க்கதான் செஞ்சேன், அங்கேயே மெழுத்திரி வாங்குறதுக்கு தனியா ஒரு பட்ஜெட் நீங்க ஒதுக்கி இருக்கதான் செய்றீங்க, நான் அதிகமா ஒண்ணு வாங்கலன்னு. ஹீரோட அம்மாவும் என்னோட பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு கொண்டு வந்துட்டு இருக்கான், அது எல்லாத்தையும் நீ ஒரே நாளையில நாசம் பண்ணிடுவ போல இருக்கு, என் பையனோட எல்லா உழைப்பையுமே நாசம் பண்றதுக்கு தானே நீ வந்திருக்க, என் பையனை ஒரு அம்மாவை தவிர வேற யாராலையுமே ஒழுங்கா புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்றதுக்கு நீ ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு. ஹீரோயினும் நான் கடைசியா சொல்றேன், நீங்க பட்ஜெட்டை ஒழுங்கா பாருங்க, நான் மெழுகுவர்த்திக்கு அதிகமா செலவு பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ மாமியாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா, ஹீரோயினை அனுப்பி விட்டுடுறாங்க. இந்த பக்கம் லியான் ஹீரோ கிட்ட ஓடி வந்து, ஹீரோ ஒரு விஷயம் தெரியுமா, ஹீரோயின் அவளோட ஃபேமிலிக்கு லெட்டர் எழுதியிருக்கா, நான் அதை அனுப்புறதுக்குள்ளாடி வாங்கிட்டு வந்துட்டேன், இதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்றத பாருன்னு. ஏன்னா ஹீரோயின் போயா விஷயத்துல எல்லாரையும் ஏமாத்தினதுனால யாருக்குமே ஹீரோயின் மேல நம்பிக்கையே இல்ல. ஹீரோவும் அந்த லெட்டரை பிரிச்சு பாக்குறாங்களா, அதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஆன்டி நேத்துக்கு நைட் எனக்கு இருட்டுல தூக்கமே வரல, சோ மைண்டை ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது ரெசிபி இருந்துச்சுன்னா எனக்கு நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு தான் அந்த லெட்டர்ல எழுதியிருக்கோம். அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு புரிஞ்சிச்சு, ஹீரோயின் தன்னை பத்தி கேட்கறதுக்காக தான் அவங்க ஆன்டிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு. அதனால அதை அங்கேயே போட்டு போயிடுறாங்களா. தளபதிகள் எல்லாரும் வந்து அந்த லெட்டரை பிடிச்சு படிக்கிறாங்க. இவ்வளவுதானா, இதுல இருக்க விஷயம் புரியலையேன்னு கியூ சொல்றாங்க. ஒழுங்கா பாரு, ஏதாவது ஹிடன் மெசேஜ் அனுப்பியிருக்க போறான்னு. அட்வைசரும் ஹிடன் மெசேஜும் ஒண்ணும் கிடையாது, போங்கடா அப்படின்னு துரத்தி விட்டுட்டு அவங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிருச்சா. சோ சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் நிறைய மெழுகுவர்த்தியை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எதுல புகை கம்மியா வரும்னு. அப்போ ஹீரோ வராங்களா. ஹீரோயினும் நீ வந்துட்டியா, இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு. அதுக்கு ஹீரோவும் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் நைட் டைம்ல நான் படிக்கும் போது எனக்கு கண்ணெல்லாம் எரியுது, சில புகையெல்லாம் எனக்கு ஒத்துக்கவே இல்ல, அதனாலதான் எந்த கேண்டில்ல புகை கம்மியா வரும் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஹீரோ சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் நார்மலான கல்யாணம் கிடையாது, அதனால என்னோட விஷயத்துல நீ தலையிடாதுன்னு. ஹீரோயினும் நான் எங்க உன்னோட பர்சனல் விஷயங்கள்ல தலையிட்டு இருக்கேன், நான் மெழுகுவர்த்தி தானே பாத்துட்டு இருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு. ஹீரோவும் அப்படியே இரு, அதுதான் சரின்றாங்க. உடனே டயோக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஹீரோயின் ஒன்னும் உங்களோட காசுல இந்த மெழுகுவர்த்தி எல்லாம் வாங்கல, அவங்க காசை வச்சுதான் வாங்கிட்டு இருக்காங்கன்னு. ஹீரோவும் ஏன் ஒரு மெழுகுவர்த்தி வாங்குறதுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேனா, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாளையில இருந்து ஹீரோயினுக்கு மாசம் செலவுக்கு கொஞ்சம் காசு நான் கொடுப்பேன், அதை வச்சு உனக்கு என்ன தேவையோ வாங்கிக்கோ, நான் ஒண்ணு காசு கொடுக்காத ஆள்லாம் கிடையாது அப்படின்னு அங்க இருந்து கோவப்பட்டு போயிடுறாங்களா. ஹீரோயினுக்கும் டயோவுக்கும் ஒண்ணுமே புரியல, காசு செலவு பண்றேன்னு தான் வந்து திட்டிட்டு போறான், ஆனா இப்ப காசு செலவு பண்றதுக்கு நானே தரேன்னு சொல்றான், இவனுக்கு பைத்தியமா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இது செம காமெடியா இருக்கு. இங்க கட் பண்ணா சோயா ஹீரோட அம்மா கிட்ட போயிட்டு, ஹீரோயின் சரியே கிடையாது, போயால நடந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துடுறாங்களா. ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, அவ இங்க இருந்துட்டே அவளோட ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டேன், அவளை என்னோட பையன் கூட வச்சு பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு. உடனே சூயா சொல்றாங்க, நம்ம வேணா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாமா, பாட்டி தானே இந்த கல்யாணம் முடியாதுன்னு சொன்னாங்க, ஹீரோவும் முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா ஹீரோயின் நான் சூயாவை ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு அவளா போய் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க, சோ ஹீரோயின் கிட்ட நீங்க பேசுங்கன்னு. மாமியாரும் ஆமா போயாவுக்கு அவ பண்ணால, இதுக்கு நான் அவளை பழி வாங்கியே தீருவேன், இதையே சாக்கா வச்சு நான் அவகிட்ட கேட்க போறேன் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டு விட்டு, அடுத்த வாரம் சூயாவுக்கும் ஹீரோயின் நீ தான் என்கேஜ்மெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. ஹீரோயினும் இதை நான் ஏன் பண்ணணும், ஆல்ரெடி பாட்டி வந்துட்டு இதை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்களேன்னு கேட்கறதுக்கு மாமியாரும் நீ ஏன் மாமியாரை வச்சு என்ன மிரட்டிட்டு இருக்கியா, நீ போயாவுக்கு என்ன பண்ண அப்படின்றது எங்களுக்கு தெரியும், ஹீரோ கஷ்டப்பட்டு பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ற எல்லா இடத்தையுமே நீ உன்னோட ஃபேமிலிக்கு சொந்தமா மாத்திட்டு இருக்க, அதனால நீ இதை பண்ணியேதான் ஆகணும். ஹீரோவுக்கு குழந்தைங்க தேவைப்படுறாங்க, ஆனா ஒரு வருஷத்துக்கு நீ உன்னோட தாத்தாவுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுனால உன்னால ஒரு வருஷத்துக்கு குழந்தை பெத்துக்க முடியாது. சூயா பாரு ரொம்ப நல்ல பொண்ணு, அவதான் ஹீரோவுக்கு கரெக்டா இருப்பா, அதனால நீயாவே போயிட்டு அவளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணு. ஹீரோயின் உடனே ஒரு மாதிரி இருக்காங்களா. அவங்க மாமியாரும் அப்படி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் நான் என்ன பண்றது, நான் அவனை ரொம்பவே லவ் பண்றேனே, நான் அவனை பார்த்தப்ப எனக்கு அவனோட பிசிக் மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறமா அவன் என்ன காப்பாத்தும் போது அவன் என்கிட்ட ஒவ்வொரு தடவையுமே நடந்துக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் அவனை ரொம்ப லவ் பண்றேன், அப்புறம் எப்படி என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் இனி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன், பாட்டி சொன்னாங்க இல்லனா ஹீரோ சொன்னாங்கன்னா கூட நான் அதை பத்தி யோசிப்பேன், ஆனா கண்டிப்பா நானும் இதை பத்தி யோசிக்கவே மாட்டேன், நான் யாரையும் என்னோட ஹஸ்பண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு. இதை கேட்ட உடனே மாமியாருக்கு சமஷாக்கு, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு, அதனால அழாதடி தயவு செஞ்சு அழுதுறாத அப்படின்றாங்க. அதை பார்க்கும்போது சூயாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினும் கூப்பிட்டு விடுறாங்களா. நம்ம ஹீரோயினும் நீ என்ன கூப்பிட்டு விட்டியான்னு கேக்குறதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, என்
அம்மா கிட்ட போய் நீ என்ன சொன்ன? என்னமோ என் மேல நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது, என்ன நீ ரொம்ப டீப்பா லவ் பண்ற அப்படின்லாம் சொல்லிருக்க. அதெல்லாம் உண்மையான்னு கேட்டோடனே ஹீரோயினும் ஐயோ அதுக்குள்ள இங்க நியூஸ் வந்துருச்சா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, நான் அதை சும்மா உன்னை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். நீ என்ன விஷயங்கள் நினைக்கிறியோ அதை மட்டும் தான் நீ பண்ணணும். அடுத்த ஆள் ஆசைப்படுறாங்க அப்படின்றதுக்காக நீ எதையும் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஹீரோவும் நான் என்ன நினைக்கிறேன் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு சூயாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது ஆசையே கிடையாது. ஆனா உன்னோட அம்மா உன்னை போஸ்ட் பண்றதுனால நீ எதை பண்ணணும்னு நினைக்கிற. ஆக்சுவலி நீ என்ன நினைக்கிறியோ அதை மட்டும் தான் நீ பண்ணணும். நீ ஒரு அரசரா இருக்க, உன்னை யாருமே போஸ்ட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல யாராச்சும் உன்னை போஸ்ட் பண்ணி அந்த விஷயத்தை செய்ய வச்சாங்கன்னா நீ முடிவெடுக்கும் போது லைட்டா தடுமாறுவ. அதனால ஒரு அரசனா இருக்கிறவன் அப்படி கிடையாது, ஒரு நார்மலா மனுஷனா இருக்கிறவனே உனக்கு என்ன வேணுமோ அதை நீ தான் முடிவு பண்ணணும். அடுத்தால் சொல்றதை நீ கேட்கவே கூடாது. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன்னு. ஹீரோவும் நீ சில டைம்லாம் பேசும்போது அப்படியே வாழ வச்சு வெட்டுற மாதிரி பேசுவ, சில நேரத்துல ரொம்ப கம்ஃபர்ட்டாவும் பேசுவ, பரவாயில்லன்னு. ஹீரோயினும் இதை நான் ஒரு காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கவான்னு கேட்கறதுக்கு ஹீரோ சிரிக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேருமே ஆர்டினரி கப்பிள் கிடையாதுன்னு. ஹீரோயினும் தெரியும் தெரியும், உன்னோட அழகால என்ன மயக்கிடாத, இதை தானே சொல்ல போறேன்னு. ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம். அவளுக்கு எவ்வளவு தைரியம், என்கிட்டே இந்த மாதிரி பேசிட்டா, என் பையனை அவ லவ் பண்றா அப்படின்னு சொன்னதுனால என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு. உடனே சூயாவும் அப்படின்னா என்ன வேற யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, நான் இங்க இனி வரவே மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்களா. ஹீரோவோட அம்மாவும் சூயா சூயா எங்கேயுமே போகாத, எனக்கிட்ட ஒரு வழி இருக்கு, ஆனா அதை நீ செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் உன்னோட இமேஜ்மே டேமேஜ் ஆகும், உனக்கு ஓகேவான்னு கேட்கறதுக்கு சூயாவும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ நைட்டே ஹீரோவை கூப்பிட்டு விட்டு ஹீரோ கிட்ட சாரி சொல்றாங்க. அந்த பாக்ஸை நான் தான் ஓப்பன் பண்ணது, அந்த பாக்ஸ்ல நான் தான் ஸ்கிராச் போட்டது, என்ன மன்னிச்சிரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை கூப்பிட்டு சூயாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போஸ்ட் பண்ணதும் நான் தான், அதனால இது எல்லாத்துக்கும் சாரி சொல்ற மாதிரி நான் குடிக்க போனேன் அப்படின்னு குடிக்கிறாங்க. ஹீரோவையும் குடிக்க வைக்கிறாங்க. அப்ப அசிஸ்டனும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றாங்களா. ஹீரோவும் என்னாச்சு அம்மா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோவோட அம்மாவும் ஆமாடா எனக்கு அப்பப்ப தலைவலி வருது, அதனால நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ ஓகே அப்படின்னு எழுந்திருக்கிறாங்களா. அப்ப அவங்களால ஒழுங்கா நடக்கவே முடியல, அவங்களோட உடம்பெல்லாம் ஏதோ ஒண்ணு பண்ண மாதிரியே இருக்குது. அப்ப அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோ உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்க வந்து பாக்குறீங்களான்னு. ஹீரோ ஓகே எனக்கு வழியை காமிங்க அப்படின்னு அங்க போறாங்களா. அப்போ அந்த அசிஸ்டன்ட் கதவை மூடிடுறாங்க. ஹீரோவுக்கு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது அப்படின்றது தெரியுது. உள்ள போய் பாக்குறாங்க. அப்ப பெட்ல சூயா படுத்துட்டு இருக்கா. சூயா ஹீரோ நான் இதெல்லாம் உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால ஹீரோ அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாங்க. சூயா ஹக் பண்ணிட்டு ஹீரோ எனக்கு வேற வழி தெரியல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னா இது மட்டும் தான் வழின்றாங்களா. ஹீரோவும் என்ன விடு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. வெளியில இருந்து ஹீரோவோட அம்மா இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் நடந்துடணும் அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ரொம்ப கோவமா கிட்ட இருந்து தள்ளிப்போ அப்படின்னு கதவு உடைச்சிட்டு வெளியில வராங்களா. ஹீரோவோட அம்மாவும் ஹீரோ ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் நீங்க நிஜமாவே என்ன பெத்த அம்மா தானா, நீங்க பெத்த பையனுக்கு இதெல்லாம் செய்வீங்களா அப்படின்னு ரொம்ப கோவமா அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்பவே கில்ட்டி ஆயிடுச்சு. இப்ப ஹீரோ கஷ்டப்பட்டு ஹீரோயினோட ரூமுக்கு போயாச்சு. ஹீரோயின் ஹீரோவை பாக்குறாங்க, அதனால பக்கத்துல வராங்களா. ஹீரோ நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் உனக்கு உடம்பு சரியில்லையா, நான் வேணா டாக்டரா கூப்பிடவான்னு கேக்குறதுக்கு இல்ல வேண்டாம், யாருமே என்ன இந்த நேரத்துல இந்த மாதிரி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் போயிட்டு கதவை அடைச்சிட்டாங்க. அப்ப ஹீரோவும் எனக்கு தண்ணி கொண்டு வான்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோ தண்ணிய ரொம்ப வேக வேகமா குடிக்கிறதுனால அவங்களோட உடம்பு ஃபுல்லா தண்ணி சிந்திடுச்சு. உடனே ஹீரோயின் அந்த தண்ணி எல்லாத்தையுமே தொடச்சு விடுறதுக்காக பக்கத்துல போறாங்களா. ஹீரோ கைய பிடிச்சிட்டாங்க. ஹீரோயினும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, நான் உனக்கு ஒரு விஷயம் சொன்னேன் உனக்கு ஞாபகம் இருக்கா, என்ன நடந்தாலுமே ஒன்னா இங்க இருந்து துரத்தி விட மாட்டேன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஹீரோயின் ஆமா ஞாபகம் இருக்கு, ஆனா அதை இப்ப எதுக்காக கேக்குறேன்னு கேட்ட உடனே ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை பிரைடல் ஸ்டைல்ல தூக்கிட்டு போயிட்டு பெட்ல படுக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் என்ன விட இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, நீ குடிச்சிருக்கியா, சுய நினைவுல இல்லையா, தயவு செஞ்சு என்ன விட்டுரு, என்னோட தாத்தாவுக்கு நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வருஷத்துக்கு என்ன எதுவுமே பண்ண மாட்டேன், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னு. ஹீரோ சுய நினைவுல இல்லையா, அதனால ஹீரோயின் பொலிர்னு ஒரு அரை போடுறாங்க. ஹீரோ அமைதியாயிடுறாங்க. ஹீரோயின் இப்ப தள்ளி போயிட்டு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க மறந்துடாதன்னு. உடனே ஹீரோவும் என்ன மன்னிச்சிரு, நான் என் அம்மாவை பாக்குறதுக்காக போயிருந்தேன், அவங்க எதையோ ஒண்ணு கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த மாதிரி இருக்கு, என்ன மன்னிச்சிருன்னு ஹீரோயின் எதுவுமே சொல்லல. ஹீரோவும் எனக்கு கொஞ்சம் ஐஸ் வேணும், உடனே ஐஸ் கொண்டு வா அப்படின்னு பாத் டப்ல உட்கார்ந்துட்டு ஐஸ் கொண்டு வர சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஓடி போயிட்டு ஐஸ் வாங்கிட்டு வராங்க வேலைக்காரங்க கிட்ட சொல்லி. இந்த ஐஸ் போதுமான்னு கேக்குறதுக்கு ஹீரோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு டப்லயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெளியில நிக்கிற நம்ம ஹீரோயினும் உனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா சொல்லு, நான் இங்கே நிக்கிறேன்னு. ஹீரோவும் ஓகே சொல்றாங்க. கஷ்டப்பட்டு ஹீரோ அவங்களையே அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தண்ணி கேக்குறாங்களா. ஹீரோயினும் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா அது கீழே விழுந்துருச்சு. அதனால இனி ஒரு கப் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட உடம்ப ஒழுங்கா பாக்குறாங்க. ஹீரோவோட உடம்புல நிறைய தழும்புகள் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோ என்னோட ட்ரெஸ் எடுத்து கொண்டு வான்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் எடுத்து கொடுக்குறாங்க. சரி வேற ஏதாவது வேணுமா, நீ நல்லா தானே இருக்க
இருக்கன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்களா. இப்ப ஹீரோ தண்ணில இருந்து எழும்புறாங்க. உடனே ஹீரோயின் சரி நான் போய் வெளியில போறேன் அப்படின்னு வெளியில ஓடி போயிடுறாங்க. ஹீரோவுக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. அதுக்கப்புறமா பெட்ரூம்ல ஹீரோயின் பெட்லயும் ஹீரோ தரையிலயும் படுத்து கிடக்குறாங்க. ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோ முழிக்கிறாங்க. ஹீரோயினை திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினை காணாது. ஆனா ஹீரோவுக்காக அவங்க ட்ரெஸ்ஸை மட்டும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப வெளியில ஹீரோயினோட சத்தம் கேக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வேலைக்காரங்க கிட்ட நேத்துக்கு நைட்டு ஹீரோக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவன் சீக்கிரமா முழிக்கல, நீங்க வேலை செய்யும் போது கொஞ்சம் அமைதியா வேலை செய்யுங்கன்னு வேலைக்காரங்களும் ஓகே சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் உள்ள போறாங்களா. அப்ப ஹீரோ வெளியில போறத பார்த்துட்டு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் நீ என்ன கேக்குறன்றதே எனக்கு புரியல அப்படின்னு நேத்திக்கு நடந்த விஷயங்களை மறைக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் நேத்திக்கு நைட்டு உன்னோட பழைய காயம் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிருச்சு, அதனால நீ என்கிட்ட நிறைய ஐஸ் கேட்ட, நானும் உனக்கு ஐஸ் கொண்டு வந்து கொடுத்தேன். சோ நீ ஐஸ்ல உட்கார்ந்து உன்னோட வலி எல்லாத்தையுமே மறந்துட்டு இருந்த, அதனாலதான் உனக்கு நீ காலையில குளிருமோ அப்படின்றதுக்காக கேட்டேன். உனக்கு நான் ஜிஞ்சர் டீ ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கேன், வேலைக்காரங்க கொண்டு வந்து தருவாங்கன்னு. ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோயின் தன்னை காப்பாத்துறதுக்காக நிறைய கதையை உருவாக்கியிருக்கா அப்படின்னு. அதனால ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக திரும்புறாங்களா. நம்ம ஹீரோயின் பயந்து ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வைக்கிறாங்க. ஹீரோ அதை கவனிக்கிறாங்க. இருந்தாலும் தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போறாங்க. அவங்க அம்மாவும் இதெல்லாம் என்னோட தப்பு தான், நேற்றுக்கு நைட்டு பண்ண எல்லாமே என்னோட முட்டாள்தனம் தான், நீ என்ன திட்டிட்டு போனதுக்கு அப்புறமா தான் என்னோட மிஸ்டேக்கே நான் ரியலைஸ் பண்ணேன், என்ன மன்னிச்சிருன்னு. ஹீரோ கண்ணில் கண்ணீரோடு நிக்கிறாங்க. அப்ப அவங்க அம்மாவும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டுட்டு நீ வேணா பாட்டி கிட்ட போய் சொல்றியா, இல்லைன்னா நானே போய் சொல்றேன், பாட்டி கிட்ட சொல்லி அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஹீரோவும் அம்மா விட்டுருங்க அம்மா, நான் பாட்டி கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆனா அதுக்கு பதிலா நீங்க ஒண்ணு பண்ணி ஆகணும்னு. ஹீரோட அம்மாவும் என்னன்னு கேக்குறதுக்கு சூயாவை வீட்டை விட்டு துரத்தி விடுங்க, அவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புவீங்களா என்ன பண்ணி அனுப்புவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவ இங்க வீட்டுக்குள்ளாடி இருக்கவே கூடாதுன்னு. உடனே ஹீரோட அம்மா அழுதுட்டே சொல்றாங்க சூயா சின்ன வயசுல இருந்து என் கூடவே இருந்திருக்கா, நீ என் கூட இல்லாதப்பெல்லாம் அவதான் எனக்கு ஆறுதலா இருந்திருக்கா, அதனால என்னால அவளை அப்படியே அனுப்ப முடியாது, கல்யாணம் பண்ணி அனுப்பினா கூட ஒரு நல்ல ஃபேமிலியை பார்த்து செட்டில் பண்ணி அனுப்பணும், அவளை அப்படியே என்னால அனுப்பிட முடியாதுன்னு. ஹீரோவும் சரி 3 நாள் டைம் எடுத்துக்கோங்க, 3 நாளைக்குள்ளாடி அவளை நீங்க அனுப்பணும் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோட அம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப இந்த விஷயம் ஹீரோட பாட்டிக்கு தெரிய வருது. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேக்குறாங்களா. அசிஸ்டன்ஸும் ஆமான்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் வந்துட்டு பாட்டி நீங்க என்ன கூப்பிட்டு விட்டீங்க, ஆனா கொஞ்சம் வேலையா இருந்ததுனால நான் லேட்டா வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு. பாட்டியும் சரி வேற எல்லாரும் போங்க அப்படின்னு அவங்களோட அசிஸ்டன்ட் மட்டும் நிக்க வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட நீங்க வந்து உட்காரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் வந்து உட்கார்றாங்களா. நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டு விட்டேன் அப்படின்னா நேற்றுக்கு நைட்டு ஹீரோ அவங்க அம்மா மேல ரொம்பவே கோவமா இருந்தான்னு நான் கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்லாம டோரை வேற உடைச்சானாமே, சூயா இனி இங்க வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, 3 நாளே அவ வெளியில போகணும் அப்படின்லாம் சொன்னானாமே, என்ன நடந்துச்சு அதை பத்தி கேட்கறதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டு விட்டேன்னு. ஹீரோயினும் அப்படியா எனக்கு எதுவும் தெரியாதுன்றாங்க. பாட்டியும் தெரியாதுன்னா சொல்லாத, அவன் என்ன கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக என்கிட்ட வந்து சொல்லிருக்க மாட்டான், கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லு அப்படின்றாங்க. ஹீரோயின் சத்தியமா எனக்கு தெரியாதுன்றாங்களா. பாட்டியும் அப்படியா, அப்படின்னா லேட் நைட் உன்னோட ரூமுக்கு ஐஸ் வந்துச்சு அதுவும் உனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறியான்னு கேட்க ஹீரோயினும் அது எனக்கு தெரியும், ஆக்சுவலி ஹீரோவுக்கு அடியெல்லாம் பட்டிருந்துச்சுல்ல, அது நேத்திக்கு நல்லா வலி வந்துருச்சு, அதனாலதான் அவன் ஐஸ் குளியல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஐஸ் கொண்டு வர சொன்னான், அது மட்டும் இல்லாம அவனுக்கு உடம்பு வேற சரியில்லாம போயிடுச்சு, நான் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லி மருந்து வாங்கியிருக்கேன், வேலைக்காரங்க கிட்ட சொல்லி கரெக்டான டைமுக்கு அவனுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, வேற எதுவும் பெருசா நடக்கலன்னு. பாட்டியும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு சிரிச்சுட்டு ஹீரோயின் அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்களா. அப்ப அசிஸ்டன்ட் சொல்றாங்க ஹீரோயினுக்கு நிஜமாவே தெரியல போலன்னு. அதுக்கு பாட்டியும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் சமாளிக்கிறதுக்காக ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக அடுத்த போய் அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டே இருக்கா. ஒருவேளை நான் உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டா கூட அவ உண்மையை சொல்ல மாட்டா, திரும்ப திரும்ப போய் தான் சொல்லிட்டு இருப்பான்னு. அசிஸ்டன்டும் அப்படின்னா அவ உங்ககிட்டே போய் சொல்லியிருக்காளா, அவளுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்களான்னு. பாட்டியும் இல்ல இல்ல அவ நல்லதுதான் பண்ணிருக்கா, அவளோட ஹஸ்பண்டோட மானத்தை அவ காப்பாத்திருக்கா, அவளோட மாமியாரை பத்தி அவ வெளியில குறை சொல்லவே இல்லைன்னு. அதுக்கு அசிஸ்டன்டும் அப்படின்னா உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்கறதுக்கு பாட்டி சொல்றாங்க அவ என்னோட பேரனை பத்தி கவலைப்படுறா, எனக்கு அதுதான் முக்கியம், அது தவிர வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது, அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு. சோ ஹீரோயின் பாட்டி மனசுல இடம் முடிச்சிட்டாங்க. ஆனா நான் இனியொருத்தவங்க கிட்ட டீல் பண்ண வேண்டியது இருக்கு அப்படி நேரா ஹீரோயினோட மாமியார் கிட்ட போறாங்க. ஹீரோயினோட மாமியார் சூயாவை கட்டி பிடிச்சிட்டே 3 நாளையில நான் உன்னை யாரையும் கல்யாணம் பண்ணி அனுப்புவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்களா. அப்போ பாட்டி வந்துட்டு கல்யாணம் பண்ணி அனுப்பிதான் ஆகணும், ஆனா நாளைக்கே அனுப்பி ஆகணும், இதுக்கு மேல சூயா இங்க இருக்கவே கூடாது, அவளுக்கு எந்த பையனை பாத்திருக்கேனோ அந்த பையனை அவ கல்யாணம் பண்ணி ஆகணும், ஆல்ரெடி அவளுக்கான டவுரி எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதெல்லாம் கொடுத்து அனுப்பி ஆகணும் அப்படின்னு சூயா வாங்குறத தரதரன் இழுத்துட்டு போயிட்டு நீ பெத்த பையனுக்கே இப்படி எல்லாம் பண்ணுவியா, இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியல, அதனால நீ மெமோரியல் ஹால்ல போயிட்டு 2 நாளைக்கு முழங்கால் போட்டு நிக்கணும் அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஹீரோட அம்மா அழுதுகிட்டே அந்த
அந்த வேலையும் பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல நின்னுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஹீரோயின் பயந்தாங்கல்ல, அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்ப சான் வந்து சொல்றாங்க ஹீரோயின் உங்களுக்கு இஞ்சி டீ கொடுத்து விட்டுருக்காங்கன்னு. ஹீரோவும் வீட்டுல ஏதாவது நடந்ததான்னு கேக்குறதுக்கு சானும் பாட்டி உங்க அம்மாவை பாக்குறதுக்காக போனாங்க, அதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு. அதனால ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்காக ரூமுக்கு போறாங்களா, வேலைக்காரங்க எல்லாருமே வெளியில போயிடுறாங்க. ஹீரோவும் பாட்டி ஒன்னு கூப்பிட்டு விட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நீ என்ன போய் அவங்க கிட்ட சொன்னன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் நான் யார்கிட்டயுமே சொல்லல, என்னோட அசிஸ்டன்ஸ்க்கு கூட என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரியாது, சோ நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டான்னு. ஹீரோவும் ரொம்ப நல்லது வா சாப்பிடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சாங்கல்ல நேத்திக்கு நைட்டு, அப்ப ஏற்பட்ட காயத்தை பாக்குறாங்களா, அவங்களுக்கு மனசே சரியில்லை. இப்ப நைட்டு தூங்கும் போது ஹீரோயினோட கையில இருக்கக்கூடிய காயத்தை பார்த்துட்டு மருந்து போட்டு கொடுக்கலாம்னு எழுந்திருச்சு வராங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பயந்து தள்ளி போயிடுறாங்க. ஹீரோவும் நீ என்ன பார்த்து பயப்படியான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோ உடனே உன்னோட காயத்துக்கு மருந்து போட்டு கொடுக்கலாம் தான் நான் வந்தேன், ஆனா நீ ரொம்ப பயப்படுற, உனக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நேத்திக்கு நடந்த மாதிரி இனி ஒரு தடவை நடக்கவே நடக்காது அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்களா. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப அடுத்த நாள் காலையில கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, தளபதிகள் எல்லாரும் என்னடா பண்றது, கெனல் வேலை எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகணும்ல, யாராவது ஒரு ஆள் போனா போதும், நான் போக மாட்டேன், ஒருவேளை சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கலாமா, இல்ல நான் தான் எப்பவுமே தோத்து போயிட்டு இருக்கேன், நான் ஒண்ணு பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கோவம் வந்துருச்சுங்க, என்னடா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, நானே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு. எல்லாருமே ஹீரோவே போறானா அப்படின்னு அதிசயமா பாக்குறாங்க. அதுக்கப்புறமா இருந்து ஹீரோ ஃபுல்லாவே ஆபீஸ்லயே தான் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுல ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ வீட்டுக்கு போகவே இல்லை. தளபதிகள் எல்லாருக்கும் இவனுக்கும் அவளுக்கும் ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே கேட்கிற அளவுக்கு தைரியம் இல்ல. நம்ம ஹீரோயின் சயோ கூட நடந்து வந்துட்டு இருக்கும்போது சயோ கேக்குறாங்க இப்பெல்லாம் ஹீரோ எதுக்காக உங்களை பார்க்க வர மாட்டேங்கிறான்னு. ஹீரோயினும் என்கிட்ட இருந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கானு, எதுக்காகன்னு கேக்குறதுக்கு அதெல்லாம் சீக்ரெட் பர்சனல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ டான் வந்துட்டு ஹீரோவோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் எங்க போறான்னு கேக்குறதுக்கு அவன் கெனல் வேலை எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்க்க போயிருக்கானு. ஹீரோயினும் இதுக்கெல்லாம் ஹீரோவே போகணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாதுன்னு கேக்குறதுக்கு எங்களுக்கு தெரியாது, அவன் கிளம்பணும்னு சொன்னா அதனாலதான் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கோன்னு. ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு இவன் நம்மள கண்டு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ ஹீரோவோட அம்மாவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்க உடனே ஹீரோவோட அம்மாவை பாக்குறதுக்காக வரணுமா, அவங்க இவ்வளவு நாளும் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறதுக்காக போயிருந்தாங்க, ஒரு நாள் கூட நீங்க அவங்கள போய் பார்க்கல, அதனால கோவமா இருக்காங்கன்னு. ஹீரோயினும் சரி சரி நான் வரேன், நான் மாமியாரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு மாமியாரோட ரூமுக்கு போறாங்களா. அப்ப மாமியார் கேக்குறாங்க நீ மட்டும் நடுவுல வரலன்னு வச்சுக்கோயே, இந்நேரத்துக்கு என்னோட பையனுக்கும் சூயாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும், ஆனா ஒன்னாலதான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வராங்களா. சோ வெளியில நின்று நடக்கிற எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க உங்களுக்கு முழங்கால் நிக்கிற பனிஷ்மெண்ட் கொடுத்து கூட நீங்க சரியாகலன்னு நினைக்கிறேன்னு. ஹீரோட அம்மாவுக்கு வந்துருச்சு, என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்றேன்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க உங்களுக்கு சூயா மேல அவ்வளவு அக்கறை இருக்குல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க உள்ள வரும்போது சூயா எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தா அதை பார்க்கும்போது உங்களுக்கு பிறக்காத சூயாவே நீங்க இவ்வளவு அழகா பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ மேல நீங்க எவ்வளவு ஆசையா வளர்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு நீங்க பண்ற ஆக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க சூயாவை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறீங்க. சூயா உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா உங்க கூட சூயா இருப்பா, அதுதான் உங்களுக்கு வேணும். மத்தபடி உங்களுக்கு ஹீரோவோட சந்தோஷம் எல்லாம் முக்கியமே கிடையாது. அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட நீங்க அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னோட கல்யாணமும் ஃபோர்ஸ் பண்ணி தான் நடந்துச்சு, அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனா அட்லீஸ்ட் நான் அவனோட மரியாதைக்கு கலங்கம் வர மாதிரி இது வரைக்கும் நடந்துகிட்டதே கிடையாது. ஆனா நீங்க பெத்த பையன் கூட பார்க்காம அவனுக்கு ட்ரக் கொடுத்திருக்கீங்க, அவனை என்ன வேலை செய்ய வச்சீங்க. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் ஏதாவது தப்பா நடந்து ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும். வெளியில எல்லாருமே ஹீரோ பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, ஹீரோவால கண்ட்ரோல் கூட பண்ண முடியல அப்படின்னு கேவலமா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனால உங்க பையனோட மரியாதை தான் போகும். அத கூட நீங்க யோசிக்கவே இல்லல. நீங்க எல்லாம் என்ன அம்மா, சோ உங்களுக்கு அவன் மேல அக்கறை இல்ல அப்படின்னா விட்டுருங்க, நான் அவனை பாத்துக்கிறேன், இன்னையில இருந்து அவனை நானே பாத்துக்கிறேன், நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. இதை கேட்டோன்னே ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப கோவந்துருச்சு. நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு அவங்க வச்சிருப்பாங்கல்ல டேபிள், அதை அப்படியே புரட்டி போட்டுடுறாங்க. ஹீரோயின் ஒரு துளி கூட பயப்படவே இல்லை. வெளியில நின்று ஹீரோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்ண போறாங்க, உள்ள போவாங்களா வெளியில நின்னுட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் தைரியமா ஹீரோவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் எப்படி கிரியேட் ஆகும், ஹீரோ இங்க இருந்து கெனல் வேலையை பாக்குறதுக்காக கிளம்பி போயிடுவாங்களா இல்லையா அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.